Hi, this is Aishwarya. நம்ம ரத்னம் குரூப்ஸ்ல பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பர்టిక్యులர் செட் ஆஃப் பாட்காஸ்ட் வந்து RJF ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். நம்ம கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவருக்கு பெரிய இன்ட்ரோ தேவைப்படாது. ஸோ த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் லுக்கிங் நாகராஜ் சார். ஹாய் சார். ஹாய் டாமா. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ நிறையா கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார். ஸோ நான் வந்து உங்களை பொங்கல் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து லீட் எடுத்து பேசிட்டு இருந்தீங்க சார். அப்போ நான் நினச்சேன் சார் நீங்கள் கூட ஒரு 5 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சார். பாட்காஸ்டே வந்துருக்கு சார். ஸோ ஹாப்பி ஃபார் தட் சார். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து சார் ரத்னம் காலேஜ் அப்படின்னு உங்களுக்கு என்னன்னு தோணுது சார்? செலிப்ரேட் லைஃப். செலிப்ரேட் லைஃப். வாழ்க்கையை வாழ்வதற்கு, வாழ்க்கைனா செலிப்ரேஷன் சொல்றதுக்கு ரத்னம் காலேஜ் செலிப்ரேட் லைஃப். செலிப்ரேட் அப்படின்னா என்னென்ன செலிப்ரேட்? ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது படிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை அப்படியே மாற்றி சொல்லுவேன். படிப்பு மட்டும் இல்லை, படிப்போடு சேர்த்து அந்த காலேஜ் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த படிப்பு கூட படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, வேலை வாங்குறது எவ்வளோ முக்கியமோ, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எவ்வளோ முக்கியமோ, ரிசல்ட் எவ்வளோ முக்கியமோ, கேம்பஸ் லைஃப்பும் அவ்வளோ முக்கியம். ஸோ படிக்கிறத ஜாலியாக கஷ்டப்பட்டுட்டு சந்தோஷமாக படிக்கிறதுக்கு தேவையான விஷயம் தான் அந்த கேம்பஸ் லைஃப்னு சொல்லுவேன். அதான் செலிப்ரேட் லைஃப்னு சொல்லுவேன். நைஸ் சார். செகண்ட் வந்து உங்கள் ஜேர்னிஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே டீன் அஃபேர்ஸாக வந்தீங்க, அப்புறம் பிரின்சிபலாக வந்தீங்க, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஆனீங்க, அதுக்கப்புறம் CBO ஆயிருக்கீங்க. ஸோ உங்கள் ஜேர்னி எப்படி இருக்குது சார்? இது அப்படியே டெசிக்னேஷன் என்ன வேணாலும் சொல்லலாம். எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ டீன் ஸ்டூடெண்ட் அஃபேருங்கிறது என்னோட ஃபேவரட் போஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எப்பயுமே பசங்களுக்கு தேவையான விஷயங்களை பசங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஜாய், அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே மோர் இன்டூ பிளேஸ்மெண்ட் சைடு, மோர் இன்டூ எக்ஸ்பீரியன்ஸியல் லேர்னிங், மோர் இன்டூ காம்படென்சி பேஸ்ட் லேர்னிங், இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரீசன் என்னென்னா, நவடேஸ் ஏஐன்னு ஒரு விஷயம் வர்றதுனால நிறையா லேர்னிங்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ கேம்பஸ் லைஃபோடு சேர்த்து எப்படி இந்த விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஐ எம் லுக்கிங் இன்டு தட். பட் ஆல்வேஸ் ஐ லவ் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே சுற்றி திரிகிறது நல்லாயிருக்கும். சார் இது உங்களுக்கு எப்படி இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இதுவரை உங்கள் ஜேர்னியில் ஒரு மாதிரி ஹெக்டிக்காக ஃபீல் பண்ணியிருக்கீங்க சார்? அது எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஹெக்டிக்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை. அது ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனாலே அது ஹெக்டிக்ங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. பசங்க வந்து அந்த ஹெக்டிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கவே விட மாட்டாங்க. ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஸ்டூடெண்ட் பவர் இஸ் த சுப்ரீம் பவர்னு சொல்லுவேன். அதனால் அவங்க கூட இருக்கும்போது மலை கூட மண்ணு மாதிரி சின்னதாக ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள் சார். டீம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். என்னோட எல்லா டீமுமே ரொம்ப முக்கியமான டீம்னு சொல்லுவேன். ஏஐசி ரைஸாக இருக்கட்டும், நம்மளோட ஆர்டிசி டீமாக இருக்கட்டும், ப்ளஸ் அட்மிஷன் டீமாக இருக்கட்டும், க்ரியேட்டிவ் டீமாக இருக்கட்டும், என்னோட க்ளோஸாக ஒர்க் பண்ண கூட என்னோடய ஆஃபீஸ் CBO ஆஃபீஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே என்னோடய ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. சாரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தே ஃபீல். அதனால் அந்த டீம் ஜெல் ஆகிறது, டீம் வந்து நம்ம கூட ஈஸியாக வருதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க, நான் 3 கொஷின் சொல்லுங்கள் சார். இந்த ரத்னமில் எனக்கு ஃபர்ஸ்ட் டாப் 3 தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சார். நிறைய பிடிச்சிருக்கும் சார் உங்களுக்கு. இந்த 3 வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று வந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர் ரைஸ். இது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆசை ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு. அந்த என்டர்பிரனர் ஆக்கக்கூடிய சில விஷயங்கள் நானே ஹெட் பண்ணும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதான் அது. ரெண்டாவது வந்து சின்ன வயசுலேருந்து என்னோட வாத்தியார்கள் வந்து எனக்கு நிறையா கான்செப்ட் நிறையா சொல்லுவாங்க. இப்படி இருக்கணும் நாகராஜ், அப்படி இருக்கணும் நாகராஜ்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணி, சார் உங்களால் லைஃப்பில் நான் இப்படி ஆகிட்டேன்னு அவருக்கு சொல்லும்போது அவரோட ஹாப்பினஸ் வந்து அப்படி இருக்கும். இப்போ என் பசங்க என் முன்னாடி டெவலப் ஆகி, சார் நான் அப்படி பிளேஸ் ஆகிட்டேன், இப்படி பிளேஸ் ஆகிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன், என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு குழந்தையும் நம்மளோட இனிஷியேட்டிவ் மூலமாக முன்னேறும் போது அதில் வரக்கூடிய ஃபீல் வந்து ஒரு பேரானது. ஒரு பெத்த தகப்பன் வந்து எப்படி தான் குழந்தைய முன்னேறதை பார்த்து ஃபீல் பண்ணுவோம், அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமாகவே இருக்கும். நிறையா இப்போ UK போயிருந்தேன் லேட்டஸ்ட்டாக. அப்போ அங்கே ஒரு பையன், சார் ஞாபகம் இருக்கா சார், நான் ஆர்டிசி ஸ்டூடெண்ட்டு,
யூகேல தான் படிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எப்படா இங்கே வந்து நான் அப்படியே வந்துட்டேன் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் எப்பயுமே ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வச்சுக்க மாட்டேன். பாண்டிங் எப்பயுமே இருக்கணும்னு நினைப்பேன். அப்படின்னா தான் குழந்தைகளுக்குரிய பிரச்சனை என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால அது ரெண்டாவது விஷயமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூணாவது விஷயமா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சொன்னா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் அதான் உண்மை. என்னோட பாஸ்ன்னு சொல்லுவேன், சேர்மன். ஏன்னா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா கிராண்டட், இது பண்ணணும் கிராண்டட், இது செய்யணும் கிராண்டட். விஷன் இருக்கலாம், ஆனா அந்த விஷனுக்கு விளையாடுறதுக்குரிய கிரவுண்டை கொடுக்கணும் இல்லையா? அந்த பிளே கிரவுண்டை கொடுக்கறது வந்து சேர்மன் தான். ஸோ மூணாவது விஷயமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த டாப் 3 வந்து ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் புதுசாக வராங்க, ஸோ என்னன்னே தெரியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ், கம்பெனிஸ், அது சும்மா ஷார்ட்டாக. அதாவது நம்ம முன்னாடிலாம் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப பேசிட்டு இருந்தோம். இனி வரும் காலங்களில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பேசாமல் காம்பிடென்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு குழந்தை படிக்கும்போது வேலையை நோக்கி படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த காம்பிடென்சிங்கிறது என்னென்னா, ஒரு இன்ஜினியரிங் குழந்தைக்கு இந்தந்த ஸ்கில்லாம் வேணும் அப்படின்னு கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன் மாறி மாறி நிறைய எமர்ஜிங் ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்துருச்சு. ஸோ இனிமே வரக்கூடிய காலங்களில் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், காம்பிடென்சி பேஸ்ட் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், இந்த மாதிரி லேர்னிங் மெத்தடாலஜி வந்து வருது. நானும் இங்கே லேர்னிங் மெத்தடாலஜியை மாற்றுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸலண்ட்டாக பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் நம்மளும் உடனே அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த குழந்தைங்களை யூகேலாம் போய் பார்த்துருக்கும் போது நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸ் ரூமில் பசங்க லேப்டாப்பில் செஞ்சு பார்த்து தான் நம்ம லேர்ன் பண்ண வைப்போம் மாடல், நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாடலில். இப்போ இன்னும் அதிகமாக இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே லேபில் உட்காந்து செஞ்சு பார்த்து பழகக்கூடிய ஒரு கான்செப்டை தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இது காம்பிடென்சி பேஸ்ட் லேர்னிங் சொல்லி அப்படி லேர்ன் பண்ணும்போது நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த குழந்தை தன்னைத்தானே வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு தனக்குள்ள எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் போதும். அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஹோப்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு அந்த குழந்தைய தன்னைத்தானே ஃபீல் பண்ண வைக்கணும்னா அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள், சில சர்டிஃபிகேஷன், சில காம்பிடென்சி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை எங்கிட்ட வேணாலும் போய் பழச்சிக்கும். ஸோ ஒரு குழந்தை இங்கே சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்க வந்தாலும் சரி, எது படிக்க வந்தாலும் சரி, அந்த குழந்தை தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியணும்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு காம்பிடென்சி டெவலப் ஆகும். இனிமே இருக்கக்கூடிய ஆமாம் பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம். இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிற விஷயத்த மட்டும் இல்லாமல் சார் இந்த ஜாப் இல்லைன்னா நான் இந்த ஜாபுக்கு ரெடி, இந்த ஜாப் இல்லைன்னா நான் இந்த ஜாபுக்கு ரெடி, ஒரு மல்டிபிள் ஸ்கில்க்கு அந்த குழந்தைய ரெடி பண்ணுவோம். எமர்ஜிங் ஸ்கில் அந்த குழந்தை வந்து ஒரு 4 வருஷத்துல சார் நான் ரெடி, இது இல்லைன்னா அது இல்லை சார், அது இல்லைன்னா அது இல்லை சார் அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே செதுக்கி கூடிய அந்த ஸ்கில் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட பிளான். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆர்ஜிஎஃப் பற்றி போகலாம் சார். ஆர்ஜிஎஃப் ரத்னம் கிராண்ட் ஃபெஸ்ட் கேம்பஸ் லைஃப் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குழந்தைங்க 4 வருஷமா 3 வருஷமா இங்கே படிக்கும்போது தான் நண்பர்களோட, தான் நண்பிகளோட கூட இருக்கக்கூடிய அந்த நிமிடங்கள்ல என்ஜாய் பண்றதுக்கு சில தருணங்கள்னு இருக்கும். நம்ம வைக்கிற குட்டி குட்டி ஈவெண்ட் நான் தான் கெத்தா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், சின்ன சின்ன ஈவெண்டா இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் சார் நம்ம கேம்பஸ் ஃபெஸ்டிவல்னா, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா அது ஆர்ஜிஎஃப் தான் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆர்ஜிஎஃப் நல்லா பெருசா டெவலப் ஆயிருக்கு. பசங்களோட நம்ம முதல்ல அதை லான்ச் பண்ணும்போது ஒரு ஆர்ஜிஎஃப் அப்படிங்கிறது இந்த கேஜிஎஃப் படத்துல இருந்து ஆர்ஜிஎஃப்னு ஆரம்பிச்சோமானோ இந்த கிராண்ட் ஃபெஸ்ட், ரத்னம் கிராண்ட் ஃபெஸ்ட், தட் இஸ் ஆர்ஜிஎஃப். அதுதான் நம்மளோட இது. ஐ திங்க் இது 4th வெர்ஷன் நினைக்கிறேன். ஆமா 4th வெர்ஷன் நினைக்கிறேன். ஒவ்வொரு வெர்ஷனும் பயங்கர சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆர்ஜிஎஃப் அப்படின்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஒரு பெரிய டெக்னிக்கல், கல்ச்சுரல், மேனேஜ்மெண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய அவுட் சைட் காலேஜஸ்லாம் வராங்க சார். ஸோ என் காலேஜ் விட இது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சாட்டிஸ்ஃபைங் ஃபேக்டரா நீங்க என்ன சொல்றீங்க சார்? அதாவது ஒரு விஷயம் நான் என்ன ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும்
ஆனால் எங்கேயாவது போய் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஆனால் நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா, இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே அவனுக்கு ஒரு தைரியம் வருது இல்லையா, அதே நான் ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸான ஈவெண்ட்டாக இருக்கும். எத்தனையோ 100+ டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் போகும், ஒரு 100+ ஒர்க் ஷாப்ஸ் போகும், நிறைய கல்ச்சுரல்ஸ் போகும். இவ்வளோ க்ரௌடில் நம்ம வின் பண்ணிடுவோமா, இவ்வளோ க்ரௌடில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வர்றாருனாலே அவர் ஒரு அச்சீவரா ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்லயே சர்டிஃபிகேட் பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாலே எல்லா பக்கம் கொடுக்குறாங்க. பட் அந்த மெடல், ஸோ ஐ அம் அச்சீவர் அப்படின்னு ஒரு மெடலும் நம்ம கொடுக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு ஃபீல், எஸ் நான் ஒரு நேஷனல் லெவல் டெக்னோ கல்ச்சுரல் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படி அந்த ஃபீல் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னைத்தானே சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஃபீல் ரொம்ப முக்கியம். ஸோ முதல் படி நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் சார், அதே நீ அச்சீவர் தான்யா அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மோட்டிவேஷன். இங்கே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். இல்லை சார் எனக்கு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் தான் சார், எனக்கு இதுதான் ஃபோக்கஸ் சார் அப்படிங்கிறக்கும் இருக்கும். இல்லை சார் நான் பாடி பில்டர் சார் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கும். சார் நான் அந்த காரு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இந்த கார் ஷோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், அதுக்கு ஒரு தனி ஈவெண்ட் இருக்கும். இல்லை சார் நான் என்டர்பிரனர் ஆக போகிறேன் சார், அதனால் எனக்கு என்டர்பிரனர் ரிலேட்டடான என்டர்பிரனர்ஷிப் ரிலேட்டடான நிறைய ஈவெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார், நான் ஒரு புது ப்ராடக்ட் வச்சிருக்கேன் சார், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழந்தை ஆர்ஜிஎஃப் அப்படிங்கிற விஷயத்துல எங்க வேணாலும் 360 டிகிரி அந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியணும் அப்படின்னா ஆர்ஜிஎஃப் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எனக்கு என்ன பெஸ்டா வருதோ எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க சார் 4 இயர்ஸ்ல பெஸ்ட் ஆர்ஜிஎஃப் எதுன்னு சொல்லுங்க சார். எல்லா வருஷமே பெஸ்ட் தான், ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் இயரும் செமையான கான்சர்ட்டு, செமையான செலிபிரிட்டி லைனப்பு பார்ட்டிசிபேஷன் வந்து லாஸ்ட் இயருமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வெளியிலேருந்து. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 2500, 3000, 3500, 4500 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதே ஆட்டோமேட்டிக்லி சேயிங் தட் ஈவெண்ட் இஸ் சூப்பர். நாட் லெஸ் தென் 5 to 6,000, 5K to 6K. பட் ஷூரா நம்மளோட சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கிராண்ட் ஹால் அப்படிங்கிறது சேர்மனோட ஒரு பெரிய விஷன். நாகராஜ் ஒரு ஹால் அப்படின்னா இட்ஸ் மல்டிபர்பஸ் ஹால், இட் நீட் டு பி ஏசி. பையன் டான்ஸ் பண்ணுறான்னா டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுலேருந்து அந்த ஹாலோட ஒரு கான்சர்ட்டுக்கும் ஒத்து வரும், எக்ஸிபிஷனுக்கும் ஒத்து வரும், பெரிய ஆர்ட் ஆக்ஷன் நடத்தணும் அது ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் அதுக்கும் ஒத்து வரும். ஸோ இட்ஸ் அ மல்டிபர்பஸ் ஹால். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்ஜிஎஃப் ஆல்ரெடி அங்கே தான் நடந்துச்சு. அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருந்தது. ஸோ இந்த தடவை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு எண்டு ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளோட ஆர்ஜிஎஃப் அங்கே தான் நடக்க போகுது, நல்லா இருக்கும். சொல்லுங்க 3 இயர்ஸ்ல 4 இயர்ஸ்ல பெஸ்ட் விட மாட்டேங்கிறீங்க. 4 இயர்ஸ்ல பெஸ்ட் ஒன்னு சொல்லி ஆகணும் சார். இந்த வருஷம் ஆர்ஜிஎஃப் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்றோம். இது வரைக்கும் பண்ண எல்லாமே பெஸ்ட். நீங்க ஏதோ ஒரு இயர் இந்த இயர் மெமரபிள் இயர் அண்ட் எதனாலன்னு சொல்லணும் சார். எதனாலன்னு சொல்லணுமா, லாஸ்ட் இயர் மெமரபிள் இயர்னு சொல்லுவேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெஸ்டா கொடுப்போம். ஸோ லாஸ்ட் இயரும் மெமரபிள் இயர்னு சொல்லுவேன். கான்சர்ட்டு, ஸோ ஒரு மிகப்பெரிய கான்சர்ட் ட்ரூப் வந்தாங்க, ரொம்ப செம்மையாக கான்சர்ட் பண்ணாங்க, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. இது போக நிறையா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா பாடி பில்டிங்க்கு தனி ஒரு ஈவெண்ட், கார் ஷோக்கு ஒரு தனி ஈவெண்ட். கார் ஷோலாம் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பாடி பில்டிங்க்கு ஒரு மிஸ்டர் ஆர்ஜிஎஃப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பண்ணோம், அது அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். நிறையா ஹேக்கத்தான்ஸ் போட்டிருந்தோம். ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன்லாம் நம்மளால முடியவே இல்லை, அந்த அளவுக்கு ஹேக்கத்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், நம்பர் ஆஃப் யூனிக் ஈவெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எப்படி சொல்றது, அந்த நமக்கு ஜட்ஜஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்களோட யூனிக்னஸ், நம்மளோட கான்செப்டோட யூனிக்னஸ், இது எல்லாமே லாஸ்ட் இயர் செம்ம தான். ஸோ அந்த யூனிக்னஸ்னால தான் நமக்கு ஆர்ஜிஎஃப்ங்கிறது ஒரு பெரிய பிராண்டட் ஈவெண்ட்னு ஃபீல் ஆகுது. இந்த வருஷம் அதை விட சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் பார்க்குறோம், வெயிட் பண்ணி பார்க்குறோம் சார். சார் இந்த 5 days நடக்குது இல்லை சார், இது எப்படி போர் அடிக்காம வச்சுப்பீங்க சார்? அதுதான் நம்ம ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டே இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெக்னிக்கல் ஈவெண்ட். எஸ் சார், டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஈவெண்ட் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் டே இருக்கும். டெக்னிக்கல் ஈவெண்ட்னாலே கம்பல்சிவ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்குரியது, இன்ஜினியரிங் காலேஜுக்குரியது, ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி, இது மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய டெக்னிக்கல் ஈவெண்ட். ஸோ அதுவே வந்து மேஜர் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். சில இடத்துல பேப்பர் ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்,
கிஸ் ப்ரோக்ராம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆமாம் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ வர்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஈவெண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நம்ம சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வைக்கிறோம். ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிட்டா எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எக்ஸப்ட் ஒர்க் ஷாப். இப்போ டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் டே பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே 2 நாள் ஒர்க் ஷாப் இருக்கும் போது ஸோ ஒர்க் ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒர்க் ஷாப்புக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒர்க் ஷாப் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணால் மற்ற எல்லா டெக்னிக்கல் ஈவெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓ அப்படி ஓகே சார். ஆனால் டெக்னிக்கல் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபேட் பண்ணணும் முடியாது. அதே எப்படி வச்சிருக்கீங்க சார்? ஏன்னா ஒர்க் ஷாப்புங்கிறது அந்த குழந்தை 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கவனிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ அதுக்குங்கிற தனி விஷயம் அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் டூல் கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ ஒரு கிட்ட கொடுத்து செய்ய சொல்லி அந்த கிட்ட படிக்க சொல்றதுக்குரிய விஷயங்கள் ஒர்க் ஷாப் நடக்கும். டெக்னிக்கல் அவன் போய் அவன் ப்ரெசன்ஸை காமிச்சு அவன் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள்னால டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் தனி. டெக்னிக்கல் ஈவெண்ட் நிறைய வென்யூஸ்ல போயிட்டு இருக்கும். ஸோ ஒர்க் ஷாப்பும் அட்டன் பண்ணி டெக்னிக்கல் ஈவெண்ட் நடக்காது. அதனால முதல் ஒர்க் ஷாப் முடி அப்புறம் ஃப்ரீயாக கிட்டத்தட்ட டெக்னிக்கல் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றது தான் எங்களுக்கு. அந்த டெக்னிக்கல் ஈவெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண ஒர்க் ஷாப் பண்ண முடியாது. ஒர்க் ஷாப் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சு டெக்னிக்கல் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தட் இஸ் பாசிபிள். ரெண்டாவது நாள் எடுத்துக்கிட்டோம்னா கல்ச்சரல் ஈவெண்ட். கல்ச்சரல் ஈவெண்ட்மே நமக்கு ஒரு 50+ கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இருக்கும். நிறைய ரகரகமா விதவிதமா இருக்கும் கல்ச்சரல் ஈவெண்ட்டும். ஸோ அந்த கல்ச்சரல் ஈவெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதோட ஃபைனல் அப்படிங்கிறது நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். Third day will be exclusively either RCAS இருக்கலாம் இல்லை RTC இருக்கலாம். Fourth day maybe RCAS இருக்கலாம். Third day இப்போ RTC இருந்ததுன்னா fourth day RCAS இருக்கும். Third day RTC RCAS இருந்ததுன்னா இங்கே RTC இருக்கும். either or day அப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் நம்ம டிசைட் பண்ணல. ஸோ அன்னைக்கு வந்து அவங்களோட காலேஜோட டே. அந்த இன்டர்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் நடத்திருப்பாங்க. அந்த குழந்தைங்க ஸ்டேஜ் ஏறணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குரிய எக்ஸ்க்ளூசிவ் டே. அன்னைக்கே வந்து பிசியோதெரப்பி பார்மசி வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்லேருந்து ஆர்காஸில் போய் பண்ணுறாங்க, ஆர்காஸ்லேருந்து ஆர்டிஸ்லேருந்து பண்ணுறாங்க, பிசியோதெரப்பிலேருந்து பண்ணுறாங்க, பார்மசிலேருந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையான விஷயமே என்னென்னா ஆர்காஸ் பசங்க ஆர்டிசி பசங்களை கூப்பிட்டு டான்ஸ் பண்ணிக்கிறது, ஆர்டிசி பசங்க ஆர்காஸ் பசங்களை கூப்பிட்டு டான்ஸ் பண்ணிக்கிறது. ஆமாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ எய்தர் ஆர்காஸாக இருந்ததுன்னா அடுத்த நாள் ஆர்டிசியாக இருக்கும், ஆர்டிசியாக இருந்ததுன்னா அடுத்த நாள் ஆர்காஸாக இருக்கும். பிசியோதெரப்பி அண்ட் பார்மசி கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. கடைசி நாள் will be a concert day. Ticket day தான் அன்னைக்கு. Not open for all. So concert day, it will be a wonderful concert தான். இந்த தடவை பயங்கர ப்ரொஃபஷனல் டீம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது யாரும் நான் சொல்ல மாட்டேன். அந்த கான்செர்ட் வந்து கட்டாயமாக பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்கும், வைபாக தான் இருக்கும், பயங்கர வைபாக தான் இருக்கும். சார் இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா சார்? லாஸ்ட் டைம் ஆண்ட்ரியா வந்தாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் கேட்டவுடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா சார்? எப்படி? இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓகே வாங்குகிறோம். நிறைய டீம்ஸை சொல்லி தான் வாங்குறோம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் டேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்காது, பிளாக் பண்ணி தான் வைக்கணும். ஸ்டீவன் தேவசி வச்சு தான் நம்ம போன விட்டோம் ஆண்ட்ரியா மேம் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஸ்டீவன் தேவசி சார் மூலமாக ஆண்ட்ரியா பண்ணி ஒரு டீம் வந்து பண்ணாங்க. நல்லா போச்சு அந்த கான்செப்ட்டு. இந்த வட்டம் ப்ரொஃபஷ்னலாக கான்செப்ட் பண்ணுற டீமே கூப்பிட்றோம். இட்ஸ் நாட் அ செலிபிரிட்டின்னு சொல்லலாம், பட் செலிபிரிட்டியும் உள்ளே வருவாங்க. பட் இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் கான்செப்ட் டீம். இந்த டீமா ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த டீம் ஃபேமஸான டீம் தான். சர்ப்ரைஸாக வச்சிருக்கீங்க. சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். ஆமாம் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் விற்கும்போது இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொன்னாங்கன்னா ஈகர்னஸ் இருக்கும். வெரி சூன் லான்ச் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு செலிபிரிட்டி வந்து லான்ச் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 நாளாக லான்ச் பண்ணிடுவோம். செலிபிரிட்டி லான்ச் பண்ணிட்டோம்னா அடுத்து சிங்கர்ஸ் யாரெல்லாம் வர்றாங்க, காமெடியன்ஸ் யாரெல்லாம் வர்றாங்க, அப்புறம் யாரு கான்செர்ட் அப்படிங்கிறது நல்ல த்ரில்லிங்காக கொண்டு போகிறோம். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. பசங்களே ஓட் போடுறது, சரி இவங்களை கூப்பிடுங்க அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றது. ஸோ அதை லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ அதனால ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ டெக்கரேஷன் கமிட்டின்னு பார்த்தா ஆர்காஸ், ஆர்டிசி, பிசியோதெரபி, பார்மசி 4 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பசங்க 100-150 பேர் சேர்ந்து நம்ம சுகைல் தெரியும் எல்லாருக்கும், தாடிவாலா, அவர் கூட உட்காந்து செஞ்சு இண்டிவிஜுவலாக செய்வாங்க. இது எதுவுமே விலைக்கு வாங்கி வைக்கிறது இல்லை. நம்ம எல்லாமே என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம குழந்தைங்களே எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய டெக்கரேஷன் தான் அது எல்லாமே. ஃபிட்டிங்க்கு வேணா ஆளுக்களை கூப்பிட்டுக்கிறோம் மேன் பவருக்கு.
அந்த ஆர்ஜிஎஃப்க்கு முந்தின நாள் அதை ஃபிட் பண்ணி முடிக்கும் போதே காலையில் 6 மணி ஆயிடும். அவ்வளோ தூரம் வேலை பார்ப்பாங்க. அது என்ன ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே செலிப்ரேட் பண்ணுறது தான் அது. என்னன்னா சார் நம்ம கேம்பஸ்க்கு வர்ற குழந்தைங்களை பயங்கரமாக இன்வைட் பண்ணணும் சார், அதனால நம்ம இப்படி வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்பான்சர்ஸ் இருக்காங்களா சார்? இப்போ ஏகப்பட்டதுடாப்பா, இப்போயே நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். நிறைய ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. ஏன்னா மோர் தென் 6000 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்டில் கட்டாயமாக ஸ்பான்சர்ஸுங்கிறது வருவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். நிறைய ஸ்பான்சர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. பிளாட்டினம், டைமண்ட், கோல்டு, சில்வர், ப்ரௌன்ஸ்னு சொல்லி நிறைய ஸ்பான்சர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். இந்த பசங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டாலில் போய் வாங்கி சாப்பிட்றது, டாட்டோ போடுறது, ஜோசியம் பார்க்கறது, இந்த மாதிரி தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது, ஜிகர்தண்டா குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுவும் பிரியாணி, வெரைட்டியான பிரியாணி சாப்பிட்றது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து அவங்களே ஸ்டால்ஸ்காரங்களே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த டேஸ் எல்லாமே ரொம்ப செம்மையாக தான் இருக்கும். சார் இப்போ என்னதான் நம்ம பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டாக பண்ணோம், லாஸ்ட் மினிட்ல சம்திங் கொலாப் ஆகும்ல சார், சம்திங் மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? இப்போ அதான் டீமு, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இங்க வந்து யாருமே தனியால் இல்லை, இங்க எல்லாருமே டீம் தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பசங்களை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம். இந்த வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ங்கிறது ஸ்டூடெண்டே பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். என்னோட டீம்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் எடுத்துக்கோங்களேன், என்னோட ஸ்டூடெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்டூடெண்டாக இருந்து அப்படியே கூட ஃபேக்கல்ட்டியாகி அப்படியே கூட டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்ம பசங்களை கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா நம்ம யோசிக்கிறத விட 10 மடங்கு சூப்பராக யோசிப்பான். ஆமா சார், இப்படி பண்ணா என்ன சார், அதெல்லாம் நமக்கு தோணவே தோணாது. செம்மடா செய்டா அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ என்ன ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு நமக்கு பெரிய பேக் போனா இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது ஈஸியாக சமாளிக்க முடியும். இப்போ இந்த ஆர்ஜிஎஃப்லாம் முடிச்சுட்டு ஸோ அடுத்து ஸ்டடி மூடுக்கு வந்து கொண்டு வரணும்ல சார், அது எப்படி பண்ணுவீங்க சார்? குழந்தைங்க ஆல்ரெடி ட்ரெயின்ட். அதில் முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் தன்னோட கேரியரை பற்றி சொல்லும் போது தன்னோட கேரியரை பற்றி பெருசாக ஒரு ஃபீல் இருக்காது. எல்லாருமே எல்லா நேரமும் என் குழந்தைங்க யாரும் டிராகனாக இருக்க மாட்டாங்க. என் குழந்தைங்க வந்து ஈவெண்ட் அப்போ டிராகனாக மாறிக்குவாங்க. ஈவெண்ட் முடிஞ்சோன்னா குட்டி டிராகனாக கூட இருக்க மாட்டாங்க, நல்லா ஆளாக மாறிடுவாங்க. ஸோ இந்த காலத்துக்கு இருக்க கிட்ஸ் வந்து பொறுப்புகள் உணர்ந்து, என் ஃபேமிலி எனக்கு, நான் அவனோட ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா எப்படி ஃபீஸ் கட்டுறாங்க, நான் எப்படியாவது பிளேஸ் ஆகணும், எப்படியாவது நான் இது பண்ணணுங்கிற பொறுப்புகள் வந்து முன்னாடி வந்து ஒரு 50% இருக்கும், இப்போல்லாம் 80% இருக்கு. ஸோ அதனால் இந்த மோட்லேருந்து அடுத்த மோடு வந்து டக்குன்னு வந்துடுவாங்க. காரணம் பொறுப்புங்கிறது அவனுக்கும் ஜாஸ்தி. முன்னாடி இந்த பொறுப்புகள் கம்மி, அதனால் நம்ம போட்டு இழுன்னு இழுக்கணும். பொறுப்புகள் ஜாஸ்திங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடுவாங்க. அந்த வரக்கூடிய என்வாயர்மெண்ட்டை நம்மளும் கிரியேட் பண்ணிக்கலாம். போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணாமல் அவனோட அலைனாகி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டோம்னா கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ இப்போ வந்து இந்த அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வச்சுருக்கீங்க சார். நம்ம காலேஜில் ஸ்பெசிஃபிக்காக அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்ஸ்லாம் எப்படி? அட்வர்டைஸுங்கிறத விட என்னோட நம்மளோட ஈவெண்ட்டுங்கிறது நம்மளோட பிராண்டுன்னு சொல்லுவேன். பிராண்ட். ஆமாம். இப்போ குழந்தைங்க எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, சார் ஆர்ஜிஎஃப் எப்போ சார், ஆர்ஜிஎஃப் என்ன சார். ஸோ தேர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ பிராண்ட். ஆமாம், தேர் அவங்களோட ஒவ்வொரு செலிப்ரேஷனும் என்னோட பிராண்ட், அவங்களோட ஒவ்வொரு ஹாப்பினஸும் இந்த ஈவெண்ட்டோட பிராண்ட், அவங்களோட ஒவ்வொரு எமோஷன்ஸும் இதோட பிராண்ட். ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் எ ஈவெண்ட். ஸோ இட்ஸ் அ ஃபெஸ்டிவல். அங்கே வந்து ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, பேரானந்தம், பசங்களோட அந்த அந்த யூனிஃபார்மாக ட்ரெஸ் எடுத்து போடுறது, யூனிஃபார்மாக யூனிட்டியாக அவங்களுக்குள்ள ஒரு கான்செப்டை ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறது, ஹீரோயிசம் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் இருக்கும். பட் இட்ஸ் யூனிட்டி. அது வந்து உண்மையிலே ஒரு லவபிள் விஷயமாக தான் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு அவன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே ஈவெண்ட்டோட பிராண்ட் தான். இப்போ நம்ம ஒரு இத்தனை டேஸ் டு கோ அப்படின்னு போகிறது, நிறைய பசங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறது, அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம பசங்க தான் நம்ம ஈவெண்ட்டை பிராண்டும் பண்ணுறாங்க, பொசிஷனும் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கான்னு, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் இருக்கானப்பா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் அவனோட 12th முடிச்ச பசங்கள்லாம் வேற காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையனை இன்வைட் பண்ணுறான்.
அவங்களோட கிளாஸ் மாப்பிள்ளை என் கேம்பஸ் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி இன்வைட் So, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? காலேஜ் லைஃப் ஞாபகம் வரும். உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காலேஜ் வைஸில் காலேஜ் படிக்கும் போதும் இந்த ஈவெண்ட்டுங்கிறத விஷயத்த நான் அங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான். இப்போ எப்படி ஒரு ஆர்ஜிஎஃப்ஓ நாங்கள் படிக்கும்போது எங்கள் காலேஜில் ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ஃபெஸ்டிவலெல்லாம் இருக்காது. அப்போ நம்ம ஈவெண்ட் எடுத்து நடத்துகிறோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்துகிற ஒரு ஆளாக தான் இருப்போம். ஸோ அங்கே வந்து ஈவெண்ட் அப்படிங்கிறதுல இதே மாதிரி எல்லா ஃபீலும் இருக்கும். நண்பன், நம்மளோட எமோஷன்ஸ், ஃபீல், அழுகை, இது எல்லாம் கலந்த ஒரு கலப்பு தான் ஒரு ஈவெண்ட்னு சொல்லுவோம். அதான் நம்ம ஈஸியாக சொல்லணும்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஈவெண்ட், இட்ஸ் எமோஷன். ஆமாம், அது ஒவ்வொரு குழந்தைக்கும் அது இருக்கும். என் காலேஜ்னா என் ஈவெண்ட் இப்படி இருக்கணும், என் காலேஜ்னா எங்கள் ஈவெண்ட் இவ்வளோ மாசாக இருக்கணும், என் காலேஜ்னா நாங்கள் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயம் வந்து கொடுக்கும்போது டெஃபினெட்லி தே ஃபீல் யா சூப்பர் அப்படிங்கிறது. ஸோ அதை கொடுக்குறது தான் ஈவெண்ட்டு. அது எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் இங்கே எப்படி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்ம குழந்தைங்க எல்லாமே ஸோ சப்போர்ட்டிவ் இன் ஆல் த வே. ஒரு விஷயத்தை எடுத்து இது பண்ணணும்னு சொன்னால் சார் இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம் சார், இப்படி யோசிக்கலாம், அப்படி யோசிக்கலாமான்னு எனக்கு ஒரு 100 இன்புட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த இன்புட் தான் இந்த ஈவெண்ட் இன்னும் ரொம்ப பெருசாக. எனக்கு இந்த காலேஜில் மெயினாக பிடிச்சதே வந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இன்ட்ராக்டிவாக, மோர் ஃப்ரெண்ட்லி. ஸோ அது வந்து ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும்போது டீச்சராக நம்ம அப்படி இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், மேம் இப்படி பண்ணிடுவாங்க, இது ஃபார்முலாக பேசணும், உட்காந்து அதுக்கு நான் நோட்ஸில் எடுப்பேன், சரி இப்படி பேசி இது பண்ணி இது பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ வந்து நார்மலாக இப்போ நம்ம மரியாதைங்கிறது மனசில் இருந்தால் போதும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அதை ரொம்ப போய் அவங்ககிட்டையும் என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ பேசணும். ஒரு குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிட்ட பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க ஓப்பனா இருப்பாங்க. எனக்கு இதான் பிரச்சனை சார், எனக்கு இது புரியல சார், எனக்கு இது தெரியல சார், எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு சார், இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ட்ரபிள் இருக்கு சார், அதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வெறப்பா சுத்திட்டே இருந்தோம்னா எங்க நம்ம ரிசீவ் பண்ண முடியும், எங்க சால்வ் பண்ண முடியும். யா ரத்னம் கிராண்ட் ஃபெஸ்ட் ஆர்ஜிஎஃப் வெர்ஷன் 4.0 மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. 100+ டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ், 50+ கல்ச்சுரல் ஈவெண்ட், நிறைய மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், நிறைய ப்ராஜெக்ட் பேஸ்ட் எக்ஸ்போ நடக்க போகுது, நிறைய ஸ்டார்ட் அப் ரிலேட்டடான பிச்சிங் நடக்க போகுது, நிறையா எமர்ஜிங் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒர்க் ஷாப் நடக்க போகுது. இங்கே நமக்குங்கிற பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்கும். இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் டேக்அவே இருக்கும். 25 to 29 RGF ரத்னம் கிராண்ட் ஃபெஸ்ட் ratnamtechfest.com அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம். வெல்கம் டு RGF and celebrate your life with the festival of students. Thank you. It's a nice talk with you, sir. So வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு few minutes பேசுனீங்க. தேங்க்யூ. உங்கள் டைம் எடுத்து வந்து பிஸி ஷெடியூல்லையும் வந்து பேசுனீங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. என்னென்ன செலிபிரிட்டிலாம் கூப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஓட்டிங்க்கு ஒரு லிங்க் சீக்கிரமாக ஷேர் ஆகும். அந்த லிங்க்கில் நீங்களாம் ஓட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னென்ன இதுங்கிறது ஒரு 1 வீக்குள்ளே நமக்கு கன்க்ளூட் ஆயிரும். மெமரபுளாக என்ஜாயபுளாக கட்டாயமாக இந்த RGF இருக்கும். தேங்க்யூ.